கடையை அப்படியே ஃபுல்லாக உடைச்சிட்டு இந்த ஊர் சம்மாந்தோர ஏரியாவில் ஃபுல்லாக யானை வருது. நீங்கள் டிக்டாக்ல பார்த்துட்டு பேர் இப்படி தானே நீ எல்லாம் ட்ரெஸ்ஸில் நிற்கி நீ நம்ம இந்த விட்ட முட்டை நம்ம 20 நாளாக போகுது எந்த ஒரு நமக்கு வருமானம் மாமாடா சீசனுக்கு உழைக்கையும் இல்லை. அந்த சீசன் டைமில் நாம் வந்துக்கிட்டு 3:30க்கு 3 4 எப்படியோ கடைக்கு வந்துடுவேன். எப்படி உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் ஐடி கார்டையும் வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கேட்டேன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு காசியல் வந்துச்சுன்னா நிறைய கெட்ட பேர் இப்போ இந்த ஹெல்பிங் வந்தார்கள் நம்ம பேக்கில் காசு எடுத்த மாதிரி நிறைய பிரச்சனை போகுது. இப்போ இந்த வட்டம் ஃபுல்லாக யானை நிற்கணும் இல்லை விளையாட நிற்கி 25 ஒரு இடத்த நிற்கி 15 ஒரு இடத்த நிற்கி ஒட்டி நிற்க ஒரு இடத்த அப்படி நிற்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம். என்ன நினச்சேன்னா வளமையாக நான் வந்துட்டு எங்களை வீட்டிலேருந்து கல்முனைக்கு போகிற வழியில் வந்துட்டு ஒரு தேத்தண்ணி கடை ஒன்று இருக்கும். அது எப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை கழிச்சு வரக்குள்ள அந்த தேத்தண்ணி கடை இருக்கும். அங்கே தான் வந்துட்டு நான் காலத்தில் சாப்பிட்டேன். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அந்த கடை வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடந்துருச்சு. அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவர் அந்த கடை மாமாட்ட நம்பர் இருந்துச்சு. அப்போ கால் பண்ணி கேட்டிருந்தேன் என்ன விடமாண்டு. அவர் சொன்னார் இப்போ யானை வருது தானே அதிகம் அந்த இந்த ஊர் சம்மாந்தோர ஏரியாவில் ஃபுல்லாக யானை வருது. நீங்கள் டிக்டாக்ல பார்த்துட்டு பேர் நிறைய யானைகள் பட்டியாக வந்து நிற்கிற மாதிரி அப்படி ஒரு யானை தான் வந்துக்கிட்டு என்ன அவர் அந்த கடையை அப்படியே ஃபுல்லாக உடைச்சிட்டு அதுக்காக வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி ஒன்று ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று போட்டிருந்தார். அதை மாமாவுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் மாமா சொன்னார் அந்த உதவி காணாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகுது, உங்களை 7 மணி சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுங்கோ என்று சொல்லியிருந்தார். அதுக்காக தான் வந்துருக்கேன். இப்போ இன்றைக்கி மாமா அன்றைக்கி கட்டாயம் வாங்குமான் நோன்பு காலம் பெருநாளை குடும்பம் எடுக்கல என்னால் அந்த தொழிலை அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம்னு சொல்லியிருந்தார். அப்படி இந்த மாமா கிட்டக்க என்ன நடந்தது எப்படின்னு சொல்லி நான் இருக்கார் மாமா. மாமாட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு எதையுமே சிரிச்சுக்கு தானே இருப்பார். அஸ்லாம் வலைக்கும் மாமா. இது எப்போ மாமா இது உடைச்சது? 5ஆம் தேதி ஆண்டி. 5ஆம் தேதி என்ன நடந்தது? என்ன விஷயம் இது யானை வந்து 2 பக்கம் தானே வந்து கை வளமையாக வந்துட்டு யானை வாரம் வளமையாக போகிறதால தாக்கல் பண்ணல. முன்னே முதல் நீங்கள் யானை வரைக்கும் நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த முறை இந்த வட்டம் ஃபுல்லாக யானை நிற்கணும். இல்லை விளையாட நிற்கி 25 ஒரு இடத்த நிற்கி 15 ஒரு இடத்த நிற்கி ஒட்டி நிற்க ஒரு இடத்த அப்படி நிற்கணும் ரோலி நிற்க ஒரு இடத்த அப்படி பட்டி காட்டியாக கலைஞ்சி நிற்கி. இப்போ நாங்கள் என்ன இப்போ வரக்குள்ள பார்த்தோம் 40 யானை நிற்கி. 40 யானை அங்கே இது அந்த காரதீவு வட்டைக்குள்ள நிற்கி. அந்த மூலிகை 25 நிற்கி. பின்னாடி கொடுக்கலாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் ஒன்றுங்க நான் இதில் அந்திட்டேன். இது நான் இல்லைண்ணே. உங்களை சன்மானத்தையும் கடை துறக்க வச்சிருக்கேன். கடை துறக்க வச்சு அந்த ஒரு அவர் பேரை ஒன்று சொல்லிடாம் எப்படி சொல்லிக்கிட்டு அந்த காசு இருந்தவர் அவர் வேற ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ நான் பார்த்து போட்டு அவர் அக்கௌண்ட் நம்பரை தாங்கன்னு கேட்டுருந்தார். அப்போ நான் இப்படி இன்னொரு மாமா இருக்கார், இப்படி நான் போகக்குள்ள கண்டு அப்போ அவருக்கு ஒரு உதவி செய்யலுமாங்க அந்த அமௌண்ட்டை நெஞ்சினேன் போட்டிருந்தேன். அப்போ நான் கேட்டேன் உங்களோட பேரை சொல்லியான்னு கேட்டேன். இல்லை பேர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, பேர் வேலை ஒரு முஸ்லீம் நண்பர். அவர் வந்துட்டு எப்படின்னா டைரெக்டாக காசு எடுக்கிறதும் இல்லை, அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துட்றதா உரியாக்கள். எப்படி அவருக்கு அதை இது செஞ்சுன்னா எப்படி உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் ஐடி கார்டையும் வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கேட்டிருந்தேன்டா எந்த அக்கௌண்ட்டுக்கு காசியல் வந்துச்சுன்னா நிறைய கெட்ட பேர் இப்போ இந்த ஹெல்பிங் வந்தார்கள் நம்ம பேக்கில் காசு எடுத்த மாதிரி நிறைய பிரச்சனை போகுது. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நாம் என்ன செஞ்சிடப்படா தலை செஞ்சிடப்படா. அதுக்காக நாங்கள் கேட்டேன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை புக்கையிலையும் உங்களோட ஐடி கார்டை வச்சு அப்படியே தாங்க அவருக்கு அனுப்புடுறோம். அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துடப்படான்னு இவ்வளோ மாமாவோட பழைய மாமாவோட குடும்பங்கள் அதில் பற்றி ஒன்று கேட்கல. எத்தனை பிள்ளைகள் மாமாவுக்கு? 3 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை ஆம்பளை பிள்ளை. பொம்பளையில் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? 3 கல்யாணம் பண்ணிட்டாங்க. மகனார் கல்யாணம். இப்போ இதில் வந்து எத்தனை வருஷ காலம் பண்ணி வச்சுக்கிறீங்க? படத்துக்கு இந்த படத்துக்கு வந்து 5 வருஷமா இவ்வளோ தானே. இதுக்கு முன்னாடி மற்றது அந்த சந்தி அங்கே உள்ளுக்கு அண்ணாக்கு அந்த மற்ற கடை அவடத்தை என்ன வைக்கிற கடை. எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த வட்டக்கடை தான் 40 வருஷமா நிறைய யானைகளை பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த மூச்சு பார்த்தியா? நான் மாமாவோட நீங்கள் அங்கே நினைக்கக்குள்ள கதைச்சிக்கு இருந்தேன். எப்படின்னா இப்போ இந்த எப்படி இந்த அசம்பாவிதம் நடந்துன்றதை கேட்டுக்கிந்தேன். கடும் ஒரு சுவாரஸ்யம் அதை சொன்ன அதாவது சொல்லுங்க மாமா மக்களுக்கும். அந்த சீசன் டைமில் நான் வந்துக்கிட்டு 3:30க்கு 3 4 எப்படியோ கடைக்கு வந்துடுவேன். செபலோ இப்போ அண்டே டைம் டக்குண்டா என் மனஞ்சலிக்கு ரொம்ப ஆரம்பிச்சுட்டு இந்த மனஞ்சலிக்கு இன்றைக்கு நாம் செபவு சொல்லிக்கிட்டான் போ ஒரு சாமான ரெடி பண்ணினது அப்படியே வச்சு கொடுத்தோம். வண்டியில் சொல்லிக்கிட்டு வந்து இறங்குறேன் தாக்கி கடை. அப்போ அந்த டைமை கேட்டேன் 4:30க்கு வச்சிருக்கேன். 4:02 நான் கடைக்குள்ளே. அப்போ நான் கடைக்குள்ளேண்டா அது இந்தால பாதையால் 2 வந்துருக்கு, இந்தால பாதையால் 1 வந்துருக்கு. அப்போ எனக்கு தப்ப சான்ஸ் இல்லை. நானும் வந்து முந்திருந்தா மாட்டிக்கிட்டேன். நீங்களும் மாட்டிக்கிட்டு நல்லா தான் உங்களை காப்பாற்றுங்க. அது பெரிய விஷயம்.
நீ இப்படித்தானே நீ எல்லாம் டொச்சில் நிற்கி நீ நம்ம இந்த விட்ட முட்டை என்ன இப்போ 20 நாள் ஆக போது எந்த ஒரு நமக்கு வருமானம் மாமாட கடையில சீசனுக்கு உழைக்கையும் இல்லை சீசனுக்கு உழைக்கையும் அந்த பெருசா அந்த இது வெள்ளம் வந்ததால இந்த ஃபுல்லா வெள்ளம் வந்தது ஆக்கினதால அதுல எல்லாரும் இது லொஸ்ட் ஆயிடுச்சு. அதுல ஒரு இது வர சரியான அப்படி பண்ணிட்டு போகக்கூடாது. யானை வந்து கை போட்டதால அந்த வியாபாரம் நின்றுட்டு எல்லாம் எப்போ கடையை திறக்கிற மாதிரி பிளான், என்ன செஞ்சு திறக்கிற மாதிரி பிளான் மாமாக்கு? இப்போ கடையை வந்துக்கிட்டு இது அவங்களோட கடை தானே, நம்ம வாடகைக்கு செய்யணும். நீங்கள் வாடகைக்கு செய்யணும். அவங்க இப்போ டக்குன்னு முடிவெடுக்கல இன்னும் உண்டு. அப்போ எந்த முடிவு நான் இப்படி செஞ்சா எனக்கு ஒரு வழியும் இல்லை. நான் இதுகளை இது செய் இப்போ முழுமையாக செய்கிறேன்டா எவ்வளோ மாமா செலவாகும்? இப்போ எனக்கு இதுகளை கடையை செய்கிறேன்டா வெளியான கொண்ட தாண்டும் பொழைச்சது தாண்டி நீங்கள் வாடகைக்கு இருக்கிறாள்ன்றதால உங்களால் மொத்தம் அதை செய்யவே இல்லாது, வசதி இல்லை, வசதியும் இல்லை, செய்யவே இல்லாது. அவங்களும் செய்யறதுக்கு கொஞ்சம் பண்றாங்க. யானை தாக்குதல் அவியலும் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த இடத்த உடச்சோட செய்கிறாங்க. ரைட். அப்போ இங்கெல்லாம் சைட்லையா மாமா 2 யானை வந்து இந்த சைடில் என்ன மாமா என்ன கட்டினது அதனால அவியலும் பயப்படுறாங்க. கட்டினால ஞான் உடைக்குது அவியலும் கட்டியும் தந்து. அப்போ இப்போ 1 லட்சம் செலவழித்து செய்கிறதுக்கு பயம்தான். ஆனால் இருந்தாலும் உங்களோட அன்றாட வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி எடுத்துக்கு போகணும். என்ன செய்கிற மாதிரி பிளான்? இப்போ இப்படி இருக்க தான் செஞ்சால் தான் நம்ம மற்றபடி செய்ய ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சரி வாங்கல மாமோட கடையை பார்த்துக்கிட்டு வருவோம். அடைச்சி கிடைச்சி சும்மா தற்காலிகமாக அடைச்சி மறைச்சி தான் சும்மா சின்ன ஒரு வியாபாரம் மட்டும் பண்ணுவோம் பார்க்குறேன். நம்மளுக்கு ஒரு பெரிய செப்பரேட்டான செஞ்சிடலாம். அண்ணா உடஞ்சி கிடக்கு மறைச்சிருக்கேன் ஓப்பனாக கிடக்காம. இதால் அது எப்படியோ இப்போ என்னையாலும் செஞ்சு வியாபாரம் மட்டும் செய்யத்தானே வேணும். எல்லாம் செஞ்சு வச்சுக்கேன். இப்படியே கிடக்க தான் சின்ன வியாபாரம் கொண்டு கொண்டணும். அந்த செலவுக்கு தானே செஞ்சால் நம்மளோட காலம் முடியும். அப்போ விட்ட 15 நாளைக்கு மேலே ஆகுது. ஒவ்வொருவும் நமக்கு வருமானம். ரொம்ப மாதம் செலவுக்குரிய மாதம் பெரிய மாத பேசலாம். நம்ம பேசி பழக்கவும் இல்லை. உண்மையா மாமா வந்துட்டு மாமாட கொள்கை வந்துக்கிட்டு அது மாமாவோட பழையில தான் தெரியும். யாருடையும் நம்ம எப்படி வச்சுக்கிட்டு நடத்திக்காரு. நமக்கு இப்போ நாம காலையில் கலைக்க நமக்கு பக்கம் மாதிரி மாமா வந்து மாமா கிட்ட வார 5 ரூபா காசு மிஞ்சினாலும் மிச்சத்தை தருவார். அப்படி ஒரு மாமாவோட நிலைமை இப்படியா போயிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்துக்கிட்டு மாமாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் மாமாவோட ஃபோன் நம்பரை சொன்னாங்க. 075 42 99 813. இதில் வாட்ஸ்அப் இல்லை மாமா. இதில் வாட்ஸ்அப்பில் மாமாவோட நம்பர். அப்படி இல்லாட்டி எந்த நம்பர் 075 21 22 9. இதில் இந்த வாட்ஸ்அப் இருக்கு. ஆனால் தொடர்பு கொள்ளணும் என்ன தொடர்பு கொள்ளுமோ மாமாவுக்கு உதவியை வந்துக்கிட்டு சரிண்ணா. நீங்கள் மாமாவை நேரடியாகவே தொடர்பு கொண்டு இந்த இதில் வந்துட்டு செஞ்சு வரலாம். மாமாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கழிச்சு வரக்குள்ளே அட்டப்பாலம் சொல்லி ஒரு இடத்துல தான் என்ன இந்த கடை புளியமரம். இந்த புளியமர சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கோழியங்காட்டு சந்தி. மாமா வந்துட்டு நல்லா முசிப்பதியானா மாமாவோட மோதிர சிரிப்பு வந்துக்கிட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதை நினைக்க கொள்ளாம வந்துட்டு சரியான ஒரு கவலை. என்னடா நாங்கள் நோன்பு மாதம் என்ன இருக்குது இந்த கடையில் தான் நாங்கள் வரக்குள்ள மாமாவோட கடையில் இறங்கி ஒரு டீ பிளேண்டி குடிப்போம். தட்டு ரொட்டி சம்பல் வச்சிருப்பார் மரம். நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டேன். வீடியோ பார்க்குற உங்களால் ஏழுமான உதவி இல்லைன்னு செய்யுங்க, செஞ்சு விடுங்க. ஒரு ஆளை வாழ்ந்து நான் ரமலான் மாதத்துல சதகாவில் சேர்த்துக்கோங்கண்ணே, சேர்த்துக்கோங்க. இதோட வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மாமா வந்துட்டு எப்படியும் உதவிகள் கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணி இது செஞ்சுட்டு போகணும். ஸோ இது இந்த ஏரியாவில் வர மக்கள் வந்துட்டு இன்னைக்கு மாமாவோட கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவான பொருட்கள் தான் வச்சிருப்பார். டீ பிளேண்டி வட்டக்கடை அப்படின்னு சொல்கிறேன். அந்த தயிர் வடை கேக்கு அப்படியான ஐட்டங்கள் இருக்கும். வந்து மாமாவோட கதைச்சு பாருங்கள்.
கதைச்சு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு போங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன சின்ன நிமிடங்களை கழிக்கலாம். சரி மாமா சந்தோஷமா இருங்க. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. மாமா தான் வந்திருக்கிறார். ஓடாவி ஆள் ஒரு ஆள் வேலை செய்ய வரேன்னு சொன்னாம இதான் மாமா வந்திருக்கார். சரி நாங்களும் அப்படியே நோன்பு திறக்கிற டைம் ஆகுது. 5 மணி ஆகுது. நீ வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரி போவோம்ல. சரி மாமா, அப்போ நாங்கள் இன்ஷால்ல இருங்க போயிட்டு வரோம்.